பிரான்ஸ் முழுவதும் கடந்த பல மாதங்களாக நீடித்து வரும் முட்டை பற்றாக்குறையால் நுகர்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். முட்டை தேவை அதிகரித்துள்ள நிலையில் உற்பத்தி பற்றாக்குறையால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டைகள் கிடைப்பது அரிதாகியுள்ளது. முட்டைகள் கையிருப்பில் இல்லாத நிலையை கொண்ட சூப்பர் மார்க்கெட்டுகளின் எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரித்துள்ளது என்று நுகர்வோர் புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இதுவரை சராசரியாக 13.3% முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டைகள் கையிருப்பில் இல்லாத சராசரி 15.3% வரை அதிகரித்துள்ளது. இந்த விகிதம் மட்டுமல்லாமல் பற்றாக்குறையின் கால அளவிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று நுகர்வோர் புலனாய்வு குழுவின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். வாங்கும் சக்தி குறையும் காலங்களில் பிரான்ஸ் நுகர்வோர் அதிகம் கொள்வனவு செய்யும் பொருளாக முட்டை உள்ளதென அவர் கூறினார். 6 முட்டைகள் சராசரியாக 2.08 யூரோ என்ற மலிவான விலையில் கிடைப்பதாலும் புரதத்தின் மாற்று மூலமாக இருப்பதாலும் முட்டைகள் அதிகம் விரும்பப்படுகின்றன. இந்த நெருக்கடியிலிருந்து மீள முட்டை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. பிரெஞ்சு விவசாயிகள் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான முட்டைகளை வாங்குவதற்கும் இடையில் சமநிலைப்படுத்த போராடுகின்றனர். இந்த சவாலை அவர்கள் எதிர்கொள்ளாவிட்டால் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் மிகவும் பொதுவானதாகிவிடும் அபாயம் உள்ளது என நுகர்வோர் புலனாய்வு குழுவினர் தெரிவிக்கின்றனர்.